பூஜ்யாய ஸ்ரீ ராகவேந்திராய சத்யதர்ம ரதாயச பஜதாம் கல்பருட்சாய நமதாம் காமதேனவே. உலகெங்கிலும் வாழ்ந்து கொண்டிருக்கும் ஸ்ரீ ராகவேந்திரா யூடியூப் சேனல் நேயர்களுக்கு டாக்டர் சைதே ராஜாவின் அன்பான வணக்கங்கள். நாம் இப்பொழுது இந்த எபிசோடில் 27 நட்சத்திரங்களை பற்றி சொல்ல போகிறோம். இயல்புகள், குணாதிசயங்கள், ரகசியங்கள், அப்படி ஃபுல். அதாவது உங்களுக்கு அஸ்வினி நட்சத்திரம் ஒரு நட்சத்திரத்தில் பிறந்திருக்கிறீங்கன்னா இது அதனுடைய ஃபுல் டீட்டெயில் கம்ப்ளீட்டாக கொடுக்க போகிறோம். அதுபோல் 27 நட்சத்திரம் அஸ்வினி முதல் ரேவதி வரைக்கும் உள்ள நட்சத்திரங்களுடைய இயல்புகள், குணாதிசயங்கள் இதெல்லாம் சொல்ல போகிறோம். எங்களுடைய வீடியோ லைக் பண்ணி பார்ப்பீங்க. நிச்சயமாக உங்களை பொறுத்தவரை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். இது மிக மிக பயனுள்ள பதிவாக அமையும். எங்களுடைய வீடியோ பிடிச்சிருக்கும் பட்சத்தில் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மற்றபடி வாங்க ஒவ்வொரு நட்சத்திரமாக பார்க்கலாம். திருவாதிரை நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு வணக்கங்க. திருவாதிரை நட்சத்திரம் உடைபடாத நட்சத்திரம். உடைபடாத நட்சத்திரம், உடைபடும் நட்சத்திரம் சொல்கிறீங்களேன்னா, ஒரு 2 பாதம் ஒரு பாதம் ஒரு ராசியிலையும், இன்னும் 2 பாதமோ ஒரு பாதமோ இன்னொரு ராசியிலையும் இருக்கிறது தான் உடைபடக்கூடிய நட்சத்திரங்கள். இது உடைபடாத ஒரே ராசியில் இருக்குது. இந்த திருவாதிரை 1, 2, 3, 4 பாதங்களும் மிதுன ராசியில் அமைகின்றன. இந்த 27 நட்சத்திரங்களில் இது 6வது நட்சத்திரமாக வருகிறது. திரு என்ற அடைமொழி இருப்பதால் இது சிறப்புமிக்க நட்சத்திரமாக இருக்கிறது அப்படின்னு சொல்லலாம். ஏன் அப்படின்னா, திருவாதிரை நட்சத்திரம் நடராஜனுடைய ஆசைகள் கிடைக்கக்கூடிய நட்சத்திரம். மிதுனம் இரட்டைப்பட ராசி. இரட்டைப்பட ராசி அப்படின்னு சொன்னால், ஹார்டாக பேசுகிற இடத்துல ஹார்டாக பேசுவாங்க, ரெண்டும் பேசுவாங்க, அன்பாக பேசுவாங்க. இது இரட்டை குணம் உடையது, இரட்டைப்படை ராசின்னு சொல்லுவாங்க. இந்த திருவாதிரையில் பிறந்தவங்க குழந்தைக்கு ஆரம்ப எழுத்து கு, கா, ங, சிச்சு, சா அப்படிங்கிறது ஆரம்ப எழுத்து. மிருகம் ஆண் நாய், பட்சி சிட்டுக்குருவி, பறவை அண்டில் பறவை, மரம் செங்கருங்காலி, ரஜ்ஜு கழுத்து ரஜ்ஜு, நாடி பார்ச நாடி, கணம் மனுஷகணம், அதிதேவதை ருத்ரன். யார்? நம்ம சிதம்பரம் நடராஜர் தான். உங்களை பொறுத்தவரையிலையும் பார்த்தீங்கன்னு சொன்னால், திருவாதிரையில் குரு சூரியன் நின்றாலோ கருக்கலைப்பு ஏற்படும் அப்படின்னு சொல்கிறாங்க. திருவாதிரை நட்சத்திரத்தில் குரு நின்றாலோ சூரியன் நின்றாலோ கருக்கலைப்பு ஏற்படும். பணத்திற்காகவும் பொருளாதாரத்திற்காகவும் அதிகம் போராடக்கூடியவர்கள் எல்லாரும் தான் இன்றைக்கி கஷ்டப்படுறாங்க. பட் இருந்தாலும் இந்த நட்சத்திரத்தில் அதிகமாக போராடுறாங்கன்றாங்க. ராகு நட்சத்திரம், அதாவது திருவாதிரை ராகு பகவான் பிறக்கும்போது ராகு தசை தான் ஆரம்ப தசை. அப்போ இந்த ராகு அப்படின்னு சொன்னாலே உங்களுக்கு எண்ணி சாப்பிட ரொம்ப பிடிக்கும். செல்ஃபோன் பிரியர்கள். ஆண்கள் கயிறு கட்டிக்கலாம், ருத்ராட்ச மாலை போட்டுக்கலாம். இதெல்லாம் ரொம்ப சிறப்புங்க. வைநாசிக நட்சத்திரம் 22வது நட்சத்திரம் ரேவதி நட்சத்திரம். இந்த ரேவதி நட்சத்திரத்தில் எந்த ஒரு கிரகமும் பிறப்பு ஜாதகத்தில் இருந்து தசா நடக்கும் பொழுது அந்த தசா காலம், அந்த எத்தனை வருஷம் நடக்குதோ அந்த தசை அத்தனை வருஷமும் உங்களுக்கு பிரச்சனையை ஏற்படுத்தும். கோச்சார ரீதியாக ரேவதி நட்சத்திரத்தில் குரு பகவான், ராகு பகவான், கேது பகவான், சனி பகவான் சஞ்சாரம் செய்யும் காலங்கள் மிக மிக மோசமான காலங்களாக இந்த திருவாதிரையில் பிறந்தவர்களுக்கு அமையும் என்று சொல்கிறார்கள். திருவாதிரையில் பிறந்தவர்கள் குடும்பத்தில், திருவாதிரை நட்சத்திரம் ஒரு குடும்பத்தில் ஒரு ஆள் இருக்காருன்னா
அந்த குடும்பத்தில் மற்றவங்களாம் இருக்காங்க இல்லையா, அவங்களுக்கு யாராவதுக்கு மன வாழ்க்கை சிறப்பாக அமையாது. டைவர்ஸ் ஆனவங்க இருப்பாங்க, 2வது திருமணம் பண்ணியிருப்பாங்க. அதே நேரத்தில் தற்கொலை சம்பவம் யாருக்காவது ஒரு அந்த வம்சத்தில் யாராவது தற்கொலை பண்ணி இறப்பு நடந்திருக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. அடிக்கடி பாம்பு கனவில் வருவது, தான் செய்யும் வேலையில் ஈகோ அதிகம் இருக்கும், நான் தான் திறமைசாலின்னு கண்டிப்பாக சொல்லுவேன். ராகுனுடைய நட்சத்திரம் இல்லை, எனக்கு தான் எல்லாம் தெரியும் அப்படின்னு சொல்லுவாங்க. இளமையில் ராகு திசை வரும் பொழுது, ராகுனாலே பாட்டனார்கள் தானே, தாத்தா பாட்டி வயசானவங்க யாராக இருந்தாங்கனாக்கா அவங்களுக்கு காலி பண்ணுறோம் அப்படின்னு சொல்லலாம். இளமையில் ஒருத்தருக்கு ராகு திசை வந்தால். அதே நேரத்தில் ராகு ஒரு இடமா இருக்குமா, இங்கே இருக்கும், அப்புறம் அடுத்த செகண்ட் அங்கே போய் நிற்கும். அதனால் இவங்களுக்கு பெரும்பாலும் பார்த்திங்கன்னா சின்ன வயசில் படிப்பில் நிறைய தடை ஏற்படும். திருவாதிரையில் பிறந்தவர்கள் குருவின் நட்சத்திரமான விசாகம், புனர்பூசம், பூரட்டாதியில் திருமணம் செய்தால் கருக்கலைப்பு ஏற்படும். அதை முதல்ல சொல்லிட்டோமா, குரு நட்சத்திரம் அப்படின்னு ஏற்படும். அதே மாதிரி சூரியனுடைய நட்சத்திரத்திலையும் கருக்கலைப்பு உண்டாகும். கருங்காலி மாலைகள் போட்டுக்கலாம், இவங்க கருங்காலி மாலை போட்டுக்கலாம் அப்படின்றாங்க. திருச்சி பக்கத்தில் பிச்சாண்டவர் கோயில் இருக்குது, அங்கே போய் வழிபாடு செய்தால் ஹெல்த்து ப்ராப்ளம் ஏதாவது உங்களுக்கு இருந்தால் அது தீரும். சிவனுக்கு பால் அபிஷேகம் செய்தால் எந்த வியாதியும் இவங்களுக்கு குணமாகக்கூடிய ஒரு அமைப்பு இருக்குன்றாங்க. ட்வின்ஸு பிறப்பு ஏற்படும். அதாவது இவங்க வீட்டில் பார்த்திங்கன்னா யாருக்காவது ஒருத்தர் ட்வின்ஸு, சித்தப்பா பெரியப்பாவோ இல்லை கூட பிறந்த அண்ணன் தம்பி யாருக்காவது பார்த்திங்கன்னா ட்வின்ஸு குழந்தைங்க பிறக்க, 2 குழந்தைங்க பிறக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்குது இல்லைங்க. புதன் வீட்டில் ராகு நட்சத்திரம் அப்படின்னும் பொழுது லவ் பிரச்சனை ஏற்படும், ஸ்கின் ப்ராப்ளம் ஏற்படும். மற்றபடி இவங்களுக்கு புதன் வீட்டில் ராகு நட்சத்திரமான திருவாதிரை ரொம்ப ஷார்ப்பானவங்க அவங்க. ஏன்னா புதன் வீடு இல்லையா, அதுவே அறிவு. இன்னும் ராகு சொல்லவே தலை ரெட்டைன்னு சொல்லணும். இது ரெட்டைப்பட ராசி தானே. அப்போ இவங்களுக்கு எல்லாருக்கும் ஒரு மைண்டுனா அவங்களுக்கு டபுள் மைண்டு மாதிரி, டபுள் மைண்டில் தான் பேசுவாங்க. அதே நேரத்தில் அதுக்கு உண்டான ஒரு சக்தி இவங்ககிட்ட இருக்கும். பெரும்பாலும் ரொம்ப அறிவாற்றலாக இருப்பாங்க, ஷார்ப்பாக இருப்பாங்க, சிறந்த படைப்பாளிகளாக இருப்பாங்க. மல்டிபிள் பர்சனாலிட்டி, இந்த கிரகம் ராகு மல்டிபிள் பர்சனாலிட்டி, எவ்வளோ நிறைய திறமைகளை வாங்கி இவங்க திறமையை வெளிவாங்க எக்ஸ்ப்ளாய்ட் பண்ணக்கூடிய ஒரு அமைப்பு இருக்குது. செரிமான பிரச்சனை, உடல் உபாதை ஏற்படும். மற்றபடி திருப்பாம்புரம் சென்று அர்ச்சனை பண்ணிட்டு வரலாம். ராகுவின் காயத்ரி மந்திரத்தை சொல்லிக்கொண்டே இருக்கலாம். ரொம்ப இருந்தால் ஓரளவுக்கு உடல் பிரச்சனையை தீரும். குரு தசை பாடாப்படுத்தும். லக்னம் ரீதியாக பாதகாதிபதி ஆகிட்டாருன்னு சொன்னால் அவ்வளோதான், ரொம்ப பிரச்சனை தெரு நாய்களுக்கு எதாவது பிஸ்கெட் வாங்கி தரலாம், ஃபுட்டு எதாவது வாங்கி தரலாம். மற்றபடி பாம்பாட்டி சித்தன்னு இருக்காங்களாம் மருதமலை எங்கேயோ ஒரு இடத்துல, அவங்கள போய் நீங்கள் பார்க்கலாம். சங்கரன் கோயிலில் ஜீவசமாதி இருக்கான், அங்கே போய் பார்க்கலாம் அப்படின்றாங்க. தெய்வ வழிபாட்டில் இவங்க கை தேர்ந்தவர்களாக இருப்பார்கள். சிவனே அதில் தானே பிறந்தார். அதனால் தெய்வ வழிபாட்டில் இவங்க வருஷம் போய் ஆருத்ரா தரிசனம் பண்ணிட்டு வந்தாங்கன்னாக்கா வாழ்க்கையில் அதை விட ஒரு சிறப்பு உங்களுக்கு ரொம்ப பெரிய லெவலுக்கு வருவாங்க. மதுரையில் அதாவது மிதுன ராசியில் கடுமையான கர்ம நட்சத்திரம் திருவாதிரை நட்சத்திரம் அப்படின்னு சொல்கிறாங்க. இது ராகுனுடைய முதல் நட்சத்திரம். இவங்க பெரும்பாலும் ஹெல்பிங் டெண்டன்சி ரொம்ப அதிகம் இருக்கும். இவங்க நிறைய பேருக்கு உதவி பண்ணிவிட்டு இவங்க தெருவில் நிற்பாங்க அப்படின்னு சொல்லலாம். சிவனே அப்படி தானே, யார் கேட்டாலும் வரம் கொடுத்துருவாரு, அதுக்கப்புறம் அவருக்கே பிரச்சனை ஆகிடுதுல்ல. அதுபோல் தான் இந்த நட்சத்திரத்தில் பிறந்தவங்க இவங்க அடுத்தவங்களுக்கு உதவி பண்ணிட்டாங்கன்னு சொன்னால் இவங்க தெருவில் நின்றுவாங்கன்னு அர்த்தம் அப்படின்னு சொல்லிடலாம். ஆனால் அதே நேரத்தில் இவங்ககிட்டேருந்து யார் உதவி வாங்குகிறாங்களோ, உதவி பெறுகிறார்களோ, அவங்களே இவங்களுக்கு எதிரிகளாக மாறுகிறார்கள் என்று சொல்கிறார்கள்.
இவங்க அனைவரையும் எளிதில் நம்பி விடுவார்கள். அதுதான் இவங்கக்கிட்ட ஒரு இருக்கக்கூடிய ஒரு மைனஸும் சொல்லலாம், ப்ளஸ்ஸும் சொல்லலாம். கணவன் மனைவி புரிதல் இருக்காது, அடிக்கடி சண்டை சச்சரவு இருக்கும். திருவாதிரை போய்கொண்டிருக்கும் பாம்பு அதை மிதித்தால் அவ்வளோதான். ராகு கேது நின்றால் கடுமையான சொற்களை பயன்படுத்துவார்கள். அதாவது திருவாதிரை நட்சத்திரத்தில் ராகு கேது நின்றால் ரொம்ப கடுமையான சொற்களை பயன்படுத்துவார்கள் அப்படின்னு சொல்கிறாங்க. 22வது நட்சத்திரம் ரேவதின்னு நம்ம சொல்லியிருக்கோம். அதனால் அந்த நட்சத்திரத்தில் பிறப்பு ஜாதகத்தில் இருக்கக்கூடிய கிரகங்கள் சஞ்சாரம் செய்து தசை நடத்தினாலும் சரி, கோச்சார கிரகங்கள் சஞ்சாரம் செய்யும்போதும் பிரச்சனைகள் வரும் அப்படின்னு சொல்லலாம். கல்வி ரீதியாக பிரச்சனைகளை நிறைய சந்திப்பாங்க. ரேவதியில் பயணிக்கும் கிரகங்கள் பிரச்சனையை தான் தரும் அப்படின்னு உறுதியாக சொல்கிறாங்க. பிறப்பு ஜாதகத்தில் கோச்சார ரீதியிலும் சரி, குரு சனி ராகு கேதுக்கள் என்றால் அவ்வளோதான். இப்பொழுது சனி ரேவதிக்குள் இருக்கிறார், ரேவதி நட்சத்திரம் தான் இருக்கார். அதனால் இப்போ உங்களை பொறுத்தவரையிலையும் பார்த்தீங்கன்னு சொன்னால், இவங்க காலணி விற்பவர்கள், அதாவது செப்பல்ஸ் விற்பவர்கள், கால் சம்பந்தப்பட்ட தொழில் செய்தாலும் நல்லது தான். அதாவது இவங்க பொறுத்தவரையிலையும் முன்னோர்கள் இஎன்டி ப்ராப்ளத்தில் இவங்க பாதிக்கப்பட்டிருப்பாங்க அப்படின்னு சொல்கிறாங்க. மயிலாடுதுறையில் சிதம்பரேஸ்வரர் கோயில் இருக்கான், ப்ளஸ் சித்தர் சீவசமாதியும் இருக்கான். அங்கே போய் வழிபாடு பண்ணிட்டு வந்தீங்கன்னு சொன்னால் திருவாதிரை நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு ஓரளவுக்கு அந்த சாப விமோசனங்கள் கிடைக்கும். பாப விமோசனங்கள், அதாவது என்ன பாவம் பண்ணியிருந்தாலும் அது எதுவும் ஆகிடும் அப்படின்றாங்க. மற்றபடி இது அது ஏன் அந்த இடம் அப்படி சொல்கிறாங்கன்னு சொன்னால், அங்கே ஒரு சித்தர் இருக்கார், மிளகை கடுகா மாற்றினவர் அவர். அந்த சித்தருக்கு மிளகு தேவைப்பட்டு ஏதோ ஒரு வண்டி போன இடத்துல எங்களுக்கு கொஞ்சம் மிளகு கொடுங்க, சாப்பாட்டுக்கு தேவைப்படுதுன்னு கேட்டிருக்காரு. இல்லைங்க இதெல்லாம் கடுகுங்க அப்படின்ட்டுக்கிறாங்க அவங்க எடுத்து போனவங்க, வண்டியில் எடுத்து போனவங்க. அந்த சித்தரா அப்படியா அப்படின்னு அப்படியே அதை பூரா அங்கே எடுத்து போய் இறக்குறாங்களாம், இறக்கி பிரித்து பார்க்குறாங்களாம், எல்லாம் கடுகாவே இதுதான். அதுக்கப்புறம் யோசனை பண்ணுறாங்க, ஐயோ வழியில் ஒரு சித்தரை கேட்டார், அவருக்கு இல்லை இது மிளகு இல்லை கடுகுன்னு சொன்னோமே, அதனால் இது அப்படியே கடுகாக மாறிட்டுன்னு சொல்லிட்டு அப்புறம் அந்த சித்தர்கிட்ட சாஸ்திராங்கமாக இவங்க இருந்துட்டாங்க, சேவிச்சாங்க அப்படின்னு சொல்கிறாங்க. அது அப்படி ஒரு புராணத்தில் சொல்லப்பட்டிருக்கு. இவங்களை பொறுத்தவரையிலையும் சிவன் பிறந்த நட்சத்திரமே திருவாதிரை தான். அதனால் இவங்களுக்கு மன உறுதி, தைரியம், மற்றவர்களுக்கு உதவும் பாங்கு இவங்களுக்கு இருக்குது. இவங்க பொறுத்தவரையிலையும் தன்னை உணர்ந்து கொண்டால், அதாவது இவங்களுக்கு அடுத்தவங்களுக்கு உதவி பண்ணட்டும், அதே நேரத்தில் இவங்க பொறுத்தவரையிலையும் நம்ம சொன்ன பரிகாரங்கள்லாம் செஞ்சீங்கன்னு சொன்னால் ஓரளவுக்கு நல்ல ஒரு வாழ்க்கை சிறப்பாக அமையும். இந்த நட்சத்திரத்தில் திருவாதிரை நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு நமஸ்காரம். நீங்கள் எல்லா வளமும் நலமும் பெற்று இன்புற்று இருக்க ஆண்டவனை பிரார்த்திக்கிறோம். நன்றி, வாழ்க வளமுடன். என்னுடைய வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி.